Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம டேப்லெட் கவர் வச்சு ரொம்பவே சூப்பரான யூனிக்கான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் பேஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஷாம்பு பாட்டில் போதும். நான் இந்த மாதிரி ஷாம்பு பாட்டிலுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷாம்பு பாட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே தேங்காய் சிரட்டை இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் அதை கூட எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு மாதிரி அழகாக ஒரு கப்பு ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த நார் எல்லாத்தையுமே நீங்கள் சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா உரிச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஷாம்பு பாட்டில் ஃபுல்லாக உரிச்சாச்சு. ஒரே ஒரு பாட்டில் மட்டும் தான் நமக்கு தேவை. ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதோடைய பாட்டமை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டம் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டாப்பையும் கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம டாப்பில் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருந்தது. அதுவும் நார்மலாக பார்க்குறத விட நம்ம நைட்டில் பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கூட வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட கண்ணாடி கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது நமக்கு வெளியே தெரிய போகிறது கிடையாது. எல்லாமே நம்ம டேப்லெட் கவர் வச்சு மறைச்சிருவோம். ஸோ ஏதாவது ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் பார்க்க இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் டேப்லெட் கவர் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இப்போ எல்லாருமே டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்காங்க. வீட்டில் கண்டிப்பாக டேப்லெட் கவர்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உரிச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உரிச்சிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கு இல்லையா வெளியே, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் வேணும். அந்த புஷ்ஷுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் தான் நமக்கு வேணும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நமக்கு நிறையா டேப்லெட் ஷெல்ஸ் வேணும். ஸோ நிறையா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்படி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ நான் க்ளூ கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ஹாட் க்ளூ எடுத்து ஒட்டுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக இது ஃபெவிகால் ஒட்டினாலே நல்லாவே நின்றுக்கும். ஸோ ஃபெவிகால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரிசையாக வச்சு ஒட்டிக்கோங்க. பக்கத்தில் ஃபர்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இதே மாதிரி வரிசையாக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஒட்ட போகிறோம். செகண்ட் லேயர் மேலே இருக்கிற 2 ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, டேப்லெட் ஷெல், அதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதுலேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற 2க்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ செகண்ட் லேயரும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது லேயரும் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக உங்ககிட்ட ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் செகண்ட் லேயரையும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் நம்ம முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் லேயரும் அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸோ 3 லேயர் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அந்த சென்டரில் போய் ஒட்ட போகிறோம். ஸோ மேலே இருக்கிற 2 பீஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ 3 லேயர் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, 4th லேயர் தான் கொஞ்சம் நம்ம விரிச்ச மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ அது வெறும் கீழே இருக்கிற பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அடிப்பாக மட்டும் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ கம்மு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஆனால் ஒட்டுறது அந்த அடிப்பாக மட்டும் ஒட்டுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தள்ளி தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி பக்கமாக தள்ளி இருந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம 5th லேயரும் என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கீழே பாக மட்டும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு ஒன்றை விட ஒன்று கொஞ்சம் பின்னாடி தள்ளின மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெறும் கீழ்பாக மட்டும் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒவ்வொரு லேயருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு.
ஸோ நம்ம மொதல் 5 லேயரும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் நான் அடுத்தும் இதே மாதிரி தான் ஒட்ட போகிறேன். ஸோ இதே மாதிரி ஒட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 7 லேயர் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஸோ இது இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு தாமரைப்பூ மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு சில்வர் தாமரைப்பூ மாதிரி இருக்கும். ஸோ கீழே இருக்கிற கேப்லேயே நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அப்ளை ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா கீழே இந்த கேப் இருக்கட்டும். இன்னும் நம்ம கடைசி வரைக்கும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் நிற்க வைக்க முடியாது, அது ஒரு மாதிரி ஆடுற மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த சில்வர் கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம், அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தங்க தாமரை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு இப்போ சில்வர் தாமரை மட்டுமே போதும். ஸோ இது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் லேம்ப் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் லேம்ப் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெடிமேட் லேம்ப் இல்லைன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கீழே இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு ஹோல் மேக் பண்ணிட்டு ஒரு லேம்ப் வச்சு அது வழியாக நம்ம ஒயர் எடுத்து கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நைட் லேம்ப்லாம் வச்சுருப்போம் இல்லையா கலர் கலராக, ஸோ அந்த மாதிரி லேம்ப் கூட நீங்கள் வச்சு ஒயர் அந்த ஹோல் மாட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இந்த ஒரு லேம்ப் தாமரை மாதிரி நம்ம செஞ்சுட்டோம். அதுவும் நம்மளுடைய டேப்லெட் ஷெல்ஸ் வச்சே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே பக்காவாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப சூப்பரான ஒரு லேம்ப் ஹோல்டர் தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அதுவும் டேப்லெட் ஷெல் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது வந்து டேப்லெட் ஷெல்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். பாய்.